அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் வள்ளற்பெருமான் அருளிய அருள் விளக்க மாலை என்னும் தலைப்பில் வள்ளற்பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம். பாடல் 17 அருள் விளக்க மாலை 17வது பாடல். தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாக கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்தொரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய்யளைந்த இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல் அமுதே. அனித்தமர திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே அடிமலர்க்கு என் சொல்லணியாம் அலங்கள் அணிந்தருளே. அதாவது வள்ளற்பெருமான் சொல்லுகின்றார்கள், மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளின் சாறுகளை பிழிந்து வடித்து எடுத்து அந்த 3 கனிகளின் சாறுகளை ஒன்றாக கலந்து கொண்டு அதில் கரும்பிலிருந்து அதை எடுத்து வடித்து கொண்டு அதில் கரும்பிலிருந்து கிடைக்கின்ற சர்க்கரையையும் சேர்த்து கொண்டு கற்கண்டினை பொடி செய்து அந்த பொடியையும் சேர்த்து கொண்டு அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கலந்து கொண்டு ஒப்பற்ற மேலான வாசனை மிகுந்த நறுமண பசுமாட்டின் நெய்யையும் கலந்து கொண்டு மனம் பேசுகின்ற சுத்தமான தேனையும் கலந்து கொண்டு பசுமாட்டினுடைய பாலையும் சேர்த்து கொண்டு தேங்காயினுடைய பாலை எடுத்து அந்த பாலையும் இவைகளுடன் சேர்த்து கொண்டு நன்கு வறுத்த மணமுடைய வாசனையுடைய கடலையின் பொடியையும் மாவையும் அதனுடன் தூவி வாசனையுடைய நறுமணம் நிறைந்த பசுமாட்டின் நெய்யையும் அதனோடு ஊற்றி கலந்து அடுப்பில் வைத்து நன்கு கிளறிக்கொண்டு அதாவது இப்போ நல்ல பதம் வந்ததும் கிளறிக்கொண்டு இளஞ்சூட்டிலே அதை எடுத்து ஒரு தட்டிலே அதை ஊற்றி அது சிறு வில்லைகளாக நறுக்கி வைத்து அந்த ஆரிய பிறகு வைத்து வெதுவெதுப்பான சூட்டில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொண்டு அதை எடுத்து அந்த கட்டியை சுவைத்தால் எப்படி இனிக்குமோ அந்த கட்டி அது எப்படி இருக்கும்னா தெளிந்த அமுது சாப்பிட்டா எப்படி இருக்குது அதை விட இனிப்பாக இருக்கும்னு வள்ளற்பெருமான் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கட்டியை உண்டு இந்த நிலையில்லாத நம்முடைய இந்த மனித வாழ்வு நிலைத்த வாழ்வாக மாறுவதற்காக அண்டத்தில் அருட்பெரு வெளியிலும் பிண்டத்தில் புருவ மத்தியில் சிற்சபையிலும் திருப்பொது என்று சொல்லப்படுகின்ற அந்த சபையிலும் அதில் இருந்து கொண்டு நடம் செய்கின்ற அருட்பெருஞ்சோதி அரசே, உங்களுடைய அடிமலர்களுக்கு திருவடி மலர்களுக்கு என்னுடைய இந்த சொல்லால் ஆன மாலையை அணியாக நீங்கள் இந்த பாட்டை அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வள்ளற்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டி வணங்கி விண்ணப்பிக்கின்றார்கள். பணிந்து புகழ்ந்து பாடி மகிழ்ந்து இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே, நாமும் வள்ளற்பெருமான் பாடிய இந்த பாடல்களை படித்து அதன்படி நாம் நம்முடைய பெருமான் சொல்லியபடி நம்முடைய
கரணங்கள், கருவிகள் இவைகளெல்லாம் இப்போ வள்ளற்பெருமான் சொல்லியபடி நல்ல நெறிக்கு வருவதற்காக வருமாறு நாம் அதை நடைமுறையில் பயின்று இந்த பாடல்களையும் பாடி அந்த அழிகின்ற இந்த வாழ்வை அழியாத வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கு நாமும் முயற்சி செய்வோம். விரைந்து வாருங்கள் அன்பர்களே என்று கூறிக்கொண்டு நான் இதை நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் பாக்கியலட்சுமி. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களும் இது கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த வள்ளற்பெருமான் சொல்லிய அனைத்து நடைமுறை அதைகளை எல்லாம் நாம் வாழ்க்கை நடைமுறையில் வள்ளற்பெருமான் சொல்லியபடி அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடித்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இது ரெண்டையும் கடைப்பிடித்தாவே ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கம் வள்ளற்பெருமானே நமக்கு அருளுவார்கள். அதை நாம் கடைப்பிடித்து மேலும் ஒவ்வொரு வழியாக நாம் மேலேறி அந்த மரணமாக பெருவாழ்வு என்னும் நித்திய பெருவாழ்வை அடைய வேண்டுமென்று எல்லோருக்கும் விண்ணப்பித்து கொண்டு நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்று உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.